அடுத்து மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்லயும் அவன் வந்து நல்லா டியூன் ஆகணும் அப்படின்னா ப்ரிசிஷன் வேணும். கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ்லயும் மாத்தக்கூடாது எதையுமே. பிசிக்ஸ்ல கூட கணக்குல மாத்தக்கூடாது. கரெக்ட்னஸ், எக்ஸாக்ட்னஸ் அப்படின்றது வந்து பீச். யாரெல்லாம் மேக்ஸ்ல நல்லா போடுறோமோ அவங்க பீச் கொடுத்துட்டே வரும். பிசிக்ஸுக்கு வெர்வைன் பீச் போடுங்க. கெமிஸ்ட்ரி படிக்கும் போது ஹெல்ம் பீச். மொழியில நல்லா வர்றவங்களுக்கு பீச்சும் வைல்ட் ரோஸும் கொடுங்க. கவிதை நல்லா எழுதுறவனுக்கு கிளமாட்டிஸ் கொடுத்துப்பாரு. ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கு ஹனி சக்கில் கொடுத்துப்பாரு. நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு எல்மும் செராட்டோவும் கொடுக்கும். அதிகமான ஸ்ட்ரெயின் காலை என்ன பண்ண போறேனே தெரியல, இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு மலைப்பு வந்ததுன்னா ஹார்ன்பீட் டெம்பரரியா. நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்றது ஆலிவ். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். திரும்ப திரும்ப ஒரே தப்பு, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா எக்ஸாம் எழுதிட்டே இருக்கவங்களுக்கு செஸ்னட் பெட் மட்டும் கொடுங்க. செஸ்னட் பெட்டோட சேர்த்து ஓக் கொடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என் தகுதிக்கு இவனுக்கு பாடம் நடத்தல அப்படின்னா அது வாட்டர் வெட். அவனுக்கு பாடமே நடத்த தெரியல அப்படின்னு ஒரு பையன் சொல்றான்னா அவனுக்கு வில்லோ மாணவ மாணவிகளுக்கு